Morning channel, this is Professor Aswaran from Government Project Gandhi. இப்போ நம்ம கொஸ்டின் ப்ரோன் ஜோன் தான் ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். அந்த கொஸ்டின் ப்ரோன் ஜோன்றது ரொம்ப காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கரெக்டாக வாட்ச் பண்ணி முடித்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் சிலபஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிட் ஸ்பீட் அப்படின்றது தான் ஒரு பார்க்க போகிறோம். யூனிட் ஸ்பீட் அது என்ன யூனிட் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் ஸ்பீடை செல்லமாக எப்படி நோட்டேட் பண்ணோம்னா n suffix u அப்படின்வாங்க. The speed which produce the unit gate, speed which produce the unit gate, அதான் வந்து யூனிட் ஸ்பீட் அப்படின்வாங்க. அதே போல் நமக்கு யூனிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. யூனிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னா என்னன்னா, it is a discharge which produce unit gate. Discharge which produce unit gate. அடுத்தது யூனிட் பவர் அப்படின்னு ஒரு டேர்ம். It is a power which produce unit gate. அப்படிங்கிறது கருத்து. இதில் வந்து நமக்கு இன்னொரு ரகசியம் வந்து n proportional to root h, u proportional to h, power proportional to h root h. இந்த root h ன்றது நம்ம வந்து h power half னு சொல்லலாம். h root h ன்றது h power 3/2 னு சொல்லலாம். ஸோ இது ரெலவெண்ட்டாக நம்ம எக்ஸாம்பிள் கேட்லேயா இருக்கட்டும், இஸ்ரோவாக இருக்கட்டும், இல்லை டிஆர்பியாக இருக்கட்டும், கொஷின் வந்து இட் இஸ் கொஷின் ப்ரோன் ஜோன். பார்த்தோம்னா டக்குன்னு ஒரு கேள்வியை எடுத்துருவாங்க இந்த ஃபார்முலா பயன்படுத்தி. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ரிலேஷன் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு திரும்ப திரும்ப கேட்குற இருக்கு. ஸோ Q வந்து ப்ரொபோர்ஷனல் டு n, H வந்து ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர், பவர் வந்து ப்ரொபோர்ஷனல் டு n கியூப். இந்த QHP அப்படின்னு ஆச்சுக்கணும். இந்த 1 2 3 வந்து அப்படியே வரும். சிமிலர்லி Q ப்ரொபோர்ஷனல் டு d கியூப், x proportional to d square, or proportional to d power 5. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்கும். இங்கே 3 2 5 இருக்கும். 3 2 1 ஒரு மாதிரி யோசிக்கும், ஆனால் 5 வந்துச்சு. இங்கே 1 2 1 2 கூட்டினா 3, இங்கே 3 2 3 2 கூட்டினா 5. கணக்கு இப்படி பார்க்கணும். ஃபஸ்ட்டு 1 2 3 சொல்லி பார்க்கணும். 1 2 3 ஃபஸ்ட்டு இந்த வரிசையை வச்சுக்கணும். Q H P, அப்புறம் n 1 இது 2 இது 3 ஞாபகம் சொல்லி பார்க்கணும். இங்கே மறுபடியும் யாரும் டி ரொம்ப டியில் 3 2 3 2 5, இங்கே 1 2 3. அது ஏன் வந்து அப்படி இருந்ததுன்னா, பவர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பவரில் வந்து காமா QH. ஸோ Qவும் இருக்கும் H இருக்கும். Qவோட பவரும் Hோட பவரும் சேர்த்தா தான் பவர் கிடைக்கும். 1 2 அப்படின்னா 3 வரும், 3 2 அப்படின்னா 5 வரும். ஸோ இந்த ரிலேஷன் வந்து நமக்கு அடிக்கடிக்கு நமக்கு எக்ஸாமில் கொஸ்டினாக வரும். எப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்புறம் இதில் இன்னொரு இது கம்பைன்டு ஃபார்முலா இருக்குது. Q ப்ரொபோர்ஷனல் டு n d cube, h ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர் d ஸ்கொயர், p ப்ரொபோர்ஷனல் டு n cube d பவர் 5. கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க, டிஸ்சார்ஜ் கோஎஃபிஷியன்ட். டிஸ்சார்ஜ் கோஎஃபிஷியன்ட் எப்படின்னா q பை n d cube. ஹெட் கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா h பை n ஸ்கொயர். பவர் கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா e பை n cube d பவர் 5. எல்லாமே அதே தான், ஆனால் ஒருங்கிணைச்சு நமக்கு வெவ்வேறு ஃபார்முலாவாக வரும். சூப்பரான ஏரியா. எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலும் இங்கே 2 கேள்வி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்.